الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل على إن سلعة الله الغالية على إن سلعة الله الجنة صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் நலவின்பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும் நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரசுகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா அக்ரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அணுவளவும் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நாட்களிலே மிக சிறந்த நாளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு என்னென்ன கர்மங்களை வாழ்க்கையில் எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ, மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டிருக்கின்றார்களோ அவ்வாறான வாழ்க்கையை எம்மால் இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், மேலும் என்னென்ன விடயங்களை விட்டு ஹராமாக்கி தூரமாக்கி அல்லாஹும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு தூரமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நான் சிறந்த முன்மாதிரி உடைய குழந்தைகளை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் சிறிது ஞாபகமூட்டினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அமனுஹு வாலுஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சில கடமைகளை, சில சுன்னத்தான அமல்களை, சில அமானிதங்களை, சில பொறுப்புகளை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் இந்த மனிதன் மீது செய்த கடமைகள், அமானிதங்கள், பொறுப்புகளில் இருந்தும் ஒன்றுதான்
குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு அமானிதம். இந்த குழந்தை என்ற அமானிதம் எந்த அளவு உயர்ந்ததென்றால் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், யஹ்பு லிமன் யஷாஉ இனாதா, நாங்கள் சில மனிதர்களுக்கு பெண் குழந்தைகளை ஹிபத்தாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறோம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் வயஹ்பு லிமன் யஷாஉ துகூரா, இன்னும் சிலர்களுக்கு ஆண் குழந்தைகளை ஹிபத்தாக நன்கொடையாக நாம் தந்திருக்கிறோம் என்பதாக கூறுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாஸா, அதுக்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான், ஆண் பெண் இரு சாரார்களையும் நாங்கள் கலந்து இவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். கடைசியாவது அல்லாஹ் கூறுகிறான், வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் சிலர்களுக்கு குழந்தை அல்லாத மலடுகளாகவும் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இவ்வாறு ஒரு மனிதருக்கு அல்லாஹ் 4 விதமான முறையில் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதில் முன்னால் சொல்லப்பட்ட 3 முறைகளும் அல்லாமல் 4வது சொல்லப்பட்ட மலடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம், கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்களிடத்தில் குழந்தை என்றால் என்னென்று கேட்டு பாருங்க, அவங்களுக்குத்தான் தெரியும் குழந்தையுடைய பாக்கியம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம்கள் கூறுகிறார்கள் எந்தளவென்றால், கதுரு நிஅமதி பாத ஜவால், ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய பெருமதி விளங்காது. எப்ப அந்த நிஅமத் எம்முடைய கையை விட்டு சருகுகிறதோ, இல்லாமல் போகிறதோ, அப்பொழுதுதான் இந்த நிஅமத்துடைய பெருமதி எமக்கு விளங்கும் என்பதாக முன்னால் உள்ள பெரும் பெரும் இமாம்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லது 2 குழந்தைகளையும் கலந்து தந்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த 4 சாரார்களிலிருந்து 4வது சாராரை விட்டு இந்த 3 சாரார்கள், முன்னால் சொல்லப்பட்ட இந்த 3 சாரார்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். பொறுப்பென்று சொல்லக்கூடிய நேரத்தில் 4வது சாரார் இதிலிருந்து விலகி விடுகிறார், அவர் பாதுகாக்கப்பட்டு விடுகிறார். ஆனால் இதில் உள்வாங்கப்படக்கூடியவர்கள் முன்னால் உள்ள 3 சாரார்கள். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அல்லது 2 குழந்தைகளையும் அதாவது கலந்து பெற்ற பெற்றோர்கள்தான் இந்த சட்டங்களுக்குள்ள உள்ளாக்கப்படுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உள்ளாக்கப்பட்ட 3 சாரார்களுக்கும் அல்லாஹ் கூறக்கூடியதுதான், இவர்களுக்கு நாங்கள் நன்கொடையாக ஹிபத்தாக தந்திருக்கிறோம், அதே போல திரும்ப எங்களுக்கு தரணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உதாரணத்திற்கு ஒரு பெருமதியான ஒரு பொருளை எம்மிடத்தில் ஒரு நன்கொடையாக ஒருத்தர் தந்துவிட்டு அமானிதமாக, இதை நான் சிறு காலங்களுக்கு பிறகு திரும்ப உங்களிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்பதாக அமானிதமாக ஒரு பெருமதியான பொருளை ஒப்படைக்கிறார். இப்ப நாங்க அந்த பெருமதியான பொருளை ஏதோ ஒரு விடயத்துக்காக வேண்டி நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை விட்டும் ஏனோ தானா என்று ஒரு இடத்துல நாங்கள் வைக்க மாட்டோம். ஏனென்னா அந்த பொருள் ஒன்று பெருமதி, 2வது அமானிதம். எனவே அதை பாதுகாப்பான முறையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் அதை வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஏனென்றால் ஒரு அமானிதம், திரும்ப அதே போல கொடுக்கணும் என்ற ஒரு பயம். இதே போலதான் அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளை சொல்லக்கூடியது ஒரு ஹிபத், நன்கொடையாக தந்திருக்கிறான், அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் எமக்கு குழந்தையை தரக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை எந்த ஒரு பாவமும் செய்யாம எந்த ஒரு தீங்கும் செய்யாம எப்படி உங்களுக்கு நாங்கள் தாரோமோ அதே போல அந்த குழந்தையை திரும்ப தரணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்தவனதான் அமானிதம் சொல்றோம். எனவே எம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த குழந்தைகளை நாங்கள் அமானிதமாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறார். ஏனென்றால்
ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஆரம்பத்திலேயே ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்க குழந்தை எடுக்க, உங்களுக்கு குழந்தை தேவை என்று நாங்கள் எதிர்பார்த்து ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி இணையக்கூடிய நேரத்தில் கூட சில துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆவுல மிக முக்கியமாக கேட்கக்கூடிய துஆவுல ஒன்றுதான் ஷைத்தானிட இடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறது. எங்களோட குழந்தைய ஷைத்தானிய தன்மையை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறது. அப்ப ஆரம்பம், ஒரு குழந்தையை நாங்கள் பெறுவதற்கு ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைக்கு துஆ கேட்கக்கூடிய ஒரு இபாதத் உருவாக்கப்படுகிறது. பின்னால் குழந்தை எமக்கு கிடைத்து விட்டது. இப்ப இந்த குழந்தை கிடைத்ததுக்கு பின்னால இந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க அதிகமானோர் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்க கூட சிறு வயதில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களோட தாய் தந்தையர்கள் எங்களுக்கு உணவு அதாவது உண்ண வைப்பதற்காக, பானங்களை குடிக்க வைப்பதற்காக வேண்டி அவங்க சொல்லுவாங்க, பழைய காலத்து அந்த வானத்தில் உள்ள நிலா கதைகள், அந்த பாட்டியுடைய வட கதைகள், இப்படியான ஒரு சில கதைகளை கூறி எம்முடைய குழந்தைகளை மடையர்களாக ஆக்கிவிடுகிறோம். எமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள், நபியுடைய தோழர்கள், சஹாபி பெண்மணிகள், நபியை கண்ட பெரும் பெரும் பெண்கள், அந்த சஹாபி பெண்மணிகள் இவங்க குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய கதைகளும் சரித்திரமாக மாறியது. சஹாபாக்கள் இவ்வாறு தான் கஷ்டப்படுகிறார்கள், நபி அவர்கள் இன்னென்ன விடயத்தை கூறியிருக்கிறார்கள் என்ற சஹாபாக்களுடைய கதைகளை, சம்பவங்களை, சரித்திரங்களை இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க அந்த கையில் இருக்கக்கூடிய நேரம், அந்த மெதுவா தவளக்கூடிய நேரம், அந்த மெதுவாக நடக்கக்கூடிய இந்த பருவ காலத்தில் எங்களோட குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய சம்பவங்களை பயிற்று வைக்கணும். அதே போல இந்த உலகத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞானிமார்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச டெக்னாலஜிகளாக இருக்கலாம், இப்படியான விடயங்களையும் கல்வி கற்றுக் கொடுக்கணும். ஏனென்றா நாங்கள் சிறு வயதில் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் என்ன பாடங்களை கல்வி கற்று கொடுத்துக்கிறோமோ இதுதான் பிற்காலத்தில் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை நியமிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் சொன்னது போல பாட்டியுடைய கதையும் அந்த நிலா கதையையும் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் சமூகத்தில் மிகவும் அறிவுல குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அறிவுல மட்டுமல்ல, தீன் மார்க்கத்தில் கூட பிந்திய தன்மை தான் இருப்பான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பருவத்திலேயே எங்களோட குழந்தைகளுக்கு மார்க்கத்தை, அந்த நல்ல விடயங்களை, அந்த உலக அறிவுகளை பிள்ளைகளுக்கு பயிற்று வைக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அடுத்த கட்டம், எம்முடைய குழந்தைகளுக்கு முன்னால் பெற்றோர்களாகிய தாய் தந்தைகள் நாங்கள் மிக முக்கியமான சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதில் முதலாவது அம்சம், கணவன் மனைவிக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள், சில முரண்பாடுகள், சிறு பிரச்சனைகள் வருவது அநேகம். இந்த பிரச்சனைகள், இந்த முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால அந்த தர்க்கத்தை நாங்கள் இடுவதை தூரமாக்கி வைக்கணும். ஏனென்றா எங்களோட குழந்தைகளுக்கு முன்னால பெற்றோர்களாகிய நாங்கள் நடத்தக்கூடிய இந்த செயற்பாடுகள் எங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஏனென்றால் ஆரம்ப பள்ளி கூடம் அவருடைய தாயும் தந்தையும் தான். தாய் என்னத்தை அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே விடயத்தை தான் அந்த பிள்ளை செய்யும். தந்தை எதை காட்டி கொடுக்கிறார்களோ அதே விடயத்தை தான் அந்த குழந்தை செய்யும். எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே எங்களுடைய பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு முன்னால நல்லவர்களாக இருக்க நாங்கள் அதிகமாக முயற்சி செய்யணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த பெற்றோர்களாகிய நாங்கள்
எங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன விடயத்தில் ஈடுபடுகிறார், என்னென்ன விடயத்தில் இவர் சேர்ந்து, அதாவது எந்த நண்பர்களோட சேர்கிறார் என்ற விடயத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கணும். ஏனென்று சொன்னால் பெரும் பெரும் இமாம்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. எந்த அளவுண்டா அந்த பிள்ளை ஒரு மனிதர் அவர் எதோட சேர்றாரோ அந்த தன்மையைத்தான் அடைவார். ஒரு மனிதர் எந்த ஆக்களோட எப்படியான விடயத்தில் ஈடுபடுறாரோ அதே தன்மையை வர அடைவார். அதான் சொல்லுவாங்க, ஒரு நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல நண்பர்களோட சேர்க்கணும், நல்ல புத்தகங்களை நல்ல விடயங்களை படிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நல்ல நண்பர்களோட பழகிறதுக்கு விடுறல்ல, எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்குறல்லன்னா எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்பவே விளவும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கூறினாங்க. இந்த ஹதீஸை கூறி அதனுடைய விளக்கத்தையும் கூறி ஹுத்பாவை முடிச்சு கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் கூறுறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉம் சப்அ ஸினீன். உங்களோட குழந்தைகளுக்கு 7 வயதானா தொழும்படி ஏவுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால தொடராக கூறுகிறார்கள், வதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉம் 10 ஸினீன். அதே குழந்தைகள் 10 வயதானத்துக்கு பின்னால அந்த குழந்தைகளுக்கு நீங்க அடித்து தொழும்படி ஏவுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸை கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்க விளங்கின விளக்கம் என்னண்டா 7 வயதான உடனே எங்கட பிள்ளைகிட்ட சொல்றது தொலைப்போ சொல்லி, 10 வயதா உடனே அந்த பிள்ளை தொழாம இருந்தா அந்த பிள்ளைக்கு 2 தட்டு தொலை அனுப்புறது. அன்பார்ந்தவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸினுடைய சிறிய வார்த்தைகளுடைய விளக்கம் என்னவென்றால், ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 7 வயதான தொலை சொல்லி ஏவுங்க, 10 வயதான தொலைஞ்சொல்லி அடிக்க சொல்லிக்கிறாங்க. இடையில இருக்கக்கூடிய வருடங்களை பார்த்தால் 3 வருடங்கள் இருக்கிறது. இடையில் 3 வருடங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. எனவே 3 வருடத்தை 365 நாட்களால நாங்க பெருக்க வேண்டியிருக்கிறது. பெருக்கினால் சுமார் 1095 நாட்கள் வருகிறது. 3 வருடத்தில் 1095 நாட்கள் வருகிறது. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, 1095 நாட்களை ஒரு நாளைக்கு 5 ஃபர்லான வக்து தொழுகைகள் இருக்கிறது. இப்ப 1095 நாட்களை 5ஆல பெருக்கணும். சுமார் 5475 வக்துகள் வருகிறது 3 வருடத்தில். 5475 வக்துகள் வருகிறது. இப்ப நாங்க எங்கட குழந்தைகிட்ட நாங்க சொல்லணும், வாங்கம்மா தொலைப்போம், இப்படித்தான் குர்ஆன் ஓதுறது, தொழுகையில இதைத்தான் நாங்க ஓதணும் என்று எங்கட குழந்தைக்கு 5475 விடுத்தம் அன்பாக பாசமாக இரக்கமாக நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி 5475 விடுத்தத்துக்கு பின்னால் இவர் தொழாமல் இருந்தால்தான் வதுரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉம் 10 ஸினீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 10 வயதானது பிறகு அடிக்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அடிக்கணும். எங்கட குழந்தைகளுக்கு நாங்க எத்தனை பேர் இப்படி சொல்லிக்கிறோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க எங்கட உள்ளத்துல ஒவ்வொரு ஹதீஸ்களையும் ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரே வரியில கூறிட்டாங்க, 7 வயதான தொலை சொல்லி ஏவுங்க, 10 வயதான தொலாட்டி அடிங்க என்று சொல்லிக்கிறார். இடையில நாங்க செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு கடமைகள் பெருசா இருக்கு. அன்பார்ந்தவர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் தொழுகையை வச்சு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் தொழுகையை வச்சு எங்கட குழந்தைய வளர்க்கணும் என்பதாக சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, கியாமத்துடைய நாளையில அவ்வளு மா யுஹாசிபு பிஹி அப்துன் யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதரிடமும் தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். முதலாவது தொழுகைதான். ஃபஇன் ஸலஹ ஸலஹ ஸாயிரு அமலி. ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக இருக்கும் என்றால் அவருடைய இதர ஏனைய அமல்கள் அனைத்தும் சீராகும்.
நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சதக்காக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், அண்டை வீட்டாரோட பழகுவதாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எல்லாம் உள்ளடங்கிடும். அமளி உங்களோட தொழுகை சீர்குலைஞ்சிட்டா உங்களோட ஏனைய எல்லாமலும் குலைஞ்சிடும். எனவே தான் ரசூலுல்லாஹ் எங்களோட குழந்தைகளுக்கு 3 வருடம் அன்பாக தொழுகையை பயிற்று வைங்க, தொழுகையில தக்குவாவை கொண்டு வந்து சேருங்க என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களோட குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில எங்களுடைய அமானிதத்தை கட்டாயம் கேட்பான். அது இதுல விளங்கப்படுத்துறாங்க. அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி. உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொருத்தரும் மெய்ப்பாளர்கள். அவருடைய மெய்ப்பை பற்றி கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்பான் என்பதாக கூறுறான். மெய்ப்பென்றால் ஒவ்வொருவருக்கும் தரப்பட்ட பொறுப்புகள். குழந்தையை வளர்ப்பதும் ஒரு பொறுப்பு தான். மனைவியை சரியான முறையில வைத்து பாதுகாப்பதும் ஒரு பொறுப்பு தான். வியாபாரத்தில் ஹராம் சேராமல் ஹலாலாக உழைப்பதும் ஒரு பொறுப்பு தான். என்னுடைய பள்ளியில் நாங்கள் எங்களுடைய மஹல்லாவாசியில் இருக்கக்கூடிய மக்களை பள்ளியில கொண்டு சேர்க்கிறதும் மஹல்லாவாசிகளுக்கு பொறுப்பு தான். இவ்வாறு பொறுப்புகள் ஏராளம் ஏராளம். இதில் மிக முக்கியமான பொறுப்பு தான் எங்களுடைய குழந்தைகளை சீரான வளர்த்து சரியான முறைக்கு அல்லாஹ் ஒப்படைக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய குழந்தைகள் சிறு சிறு தவறுகள் செய்திருப்பார்கள். அதே போல எங்களுடைய பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பது எவ்வாறு என்று தெரியாமல் இருக்கலாம். எனவே எங்களுடைய ஊர்களில் உள்ள ஆலிம்கள் இருக்கிறாங்க, பள்ளியுடைய இமாம்கள் இருக்கிறாங்க, அதே போல மதரசாக்களுக்கு போயிட்டு ஆலிம்களை சந்திக்கலாம். இவங்களை அணுகி எங்களோட குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்குறது எப்படி என்று எங்களால் ஏழுமான அவ்வளவு அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் பயிற்சி வைத்து எங்களோட குழந்தைகளை நாங்கள் முன்னேற்ற வேண்டியிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா என்னுடைய குழந்தைகளில் நல்ல முறையில் வாழ வைத்து நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு நுழைய கூட்டிய கூட்டத்தில் எங்களுடைய குழந்தைகள் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடியா அல்லாஹ். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கடன் சுமைகளை நீக்கி விடியா அல்லாஹ். பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தந்து விடியா அல்லாஹ். குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆலிம்களாக தீன்தாரிகளாக ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். நாளை எங்களுடைய மௌத்தை நல்ல களிமாவோட மௌத்தாகக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் எங்களையும் ஆக்கி விடியா அல்லாஹ். கபரார்களுடைய பாவத்தை மன்னிச்சு விடியா அல்லாஹ். அதே போல எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சு விடியா அல்லாஹ். ஆசான்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சு விடியா அல்லாஹ். எங்களுடைய கபரையும் சீராக ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நலவான துஆக்கள் அனைத்திலையும் பங்கு தந்து விடியா அல்லாஹ். எதை விட்டு பாதுகாப்பு கேட்காங்களே அல்லாஹ், அப்படியான பாவகரமான துஆக்களை விட்டும் பயங்கரத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்டால் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பாத். ஃபயா இபாதல்லாஹ் ஊசிக்கும் அவ்வலு பித்தக்வல்லாஹ் ஃபஇன்ன தக்வா துன்ஜிக்கும் மின் அஸாபின் நார் வ துத்கிலுக்கும் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم الكيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الكريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافي لما قدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه. أما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فيا عباد الله اتقوا الله
حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وعليكم بجماعة المسلمين فمن شذ عنهم شذ في النار وأكرم نبي وعلى مهادٍ فقد أمركم الله في قوله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم عن الأربعة الخلفاء أئمة الحنفاء أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم اغفر للإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المصير القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله